மினாக்சிடில் யூஸ் பண்றீங்க ஹேர் லாஸுக்கு 3 மாசம் யூஸ் பண்ணியாச்சு, 6 மாசம் யூஸ் பண்ணியாச்சு, எந்த ரிசல்ட்டுமே வரல. அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க மினாக்சிடில் நான் ரெஸ்பாண்டரா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், மினாக்சிடில் நான் ரெஸ்பாண்டர்ஸ் அப்படின்னு. இது முக்கியமான வார்த்தை. ஏன் அப்படின்னா, நீங்க மினாக்சிடில் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்க எந்த கேட்டகரின்னு புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க அந்த மினாக்சிடிலை யூஸ் பண்ணலாமா, இல்லை ஸ்டாப் பண்ணலாமா, வேற எதுவும் மருந்து வகைக்கு போகணுமா, வேற ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மினாக்சிடில் அப்படிங்கிற விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. மினாக்சிடில் ரெஸ்பாண்டர்ஸ்னா யாரு, மினாக்சிடில் நான் ரெஸ்பாண்டர்ஸ்னா யாரு, நீங்க எந்த வகையில் இருக்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க மினாக்சிடிலை கொண்டு சும்மா சொட்டு போட்டு வீணாக்கிறத தடுக்க முடியும். மோர் ஓவர், அதுலேருந்து வரக்கூடிய சைடு எஃபெக்ட் வீணா உடம்பை பாதிக்காம நீங்க பாதுகாத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க மினாக்சிடில்னா என்ன, அது எப்படி உங்களுடைய ஹேர் சைக்கிளில் மாற்றத்தை ஏற்படுத்துது, மினாக்சிடில்ல டேப்லெட் எடுக்கிறது சரியானதா, இல்லை அப்படின்னா டாபிக்கலாக யூஸ் பண்ணலாம் அது சரியானதாங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் மினாக்சிடில் ரெஸ்பாண்டர் இல்லை, உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா வேற எந்த வகையில் உங்களுடைய முடியை காப்பாற்றிக்கிறதுக்கு வழி என்னங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஹேர் லாஸ் சம்மந்தமான கண்டென்ட் நம்ம சேனலில் ஏகப்பட்டது போட்டுட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் மினாக்சிடில்? மினாக்சிடிலுடைய வரலாறு ரொம்ப வித்தியாசமானது. என்னன்னா, மினாக்சிடில் முதல்ல முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உருவாக்கப்பட்டது அல்ல. பிளட்டுடைய பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, அதை ரெகுலேட் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து தான் மினாக்சிடில். அதனுடைய சைடு எஃபெக்டா என்ன ஆகுது அப்படின்னா, பிளட் ஃப்ளோவை சரி பண்றது கொடுக்கப்பட்ட மெடிசனான மினாக்சிடில் மூலமாக அதை யூஸ் பண்றாங்களா மக்கள், அவங்களுக்கு முடி வளர்ச்சி நல்லா இருந்திருக்கு. அப்ப சயின்டிஸ்ட்லாம் யோசிக்கிறாங்க, ஆஹா அப்ப இதை வச்சு நம்ம முடி வளர்ச்சிக்கு உண்டான ஒரு மருந்தை கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு வெளிவந்தது தான் மினாக்சிடில் அப்படிங்கிற ஒரு விஷயம். மினாக்சிடிலை உங்களுடைய தலையில டாபிக்கல் அப்ளிகேஷன் நீங்க பயன்படுத்தலாம், இல்ல ஓரல் டேப்லெட்டா பயன்படுத்தலாம். பட் இது பயன்படுத்துறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. அதாவது ஹேர் அப்படின்னு பேசும்போது ஹேரோடைய சைக்கிளை பத்தி நான் பேசாம இருக்கவே முடியாதுங்க. ஹேர் அப்படிங்கிறது 3 சைக்கிளை கடந்து வரணும். ஒன்னு ஆனோஜன், இன்னொன்னு கேட்டோஜன், இன்னொன்னு டெலிஜன் சொல்லுவாங்க. ஆனோஜன்ங்கிறது முடியுடைய வேர்கள், முடியை நல்லா வளர்த்தெடுக்கிற பருவம். இந்த நேரத்துல முடிக்கு தேவையான ரத்த ஓட்டம், சத்து எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா போய்கிட்டு இருக்கும், பிரச்சனை கிடையாது. அப்புறம் கேட்டோஜன்ங்கிறது கொஞ்சம் முடி சோர்வடையக்கூடிய ஒரு நேரம், முடி வேர்கள் சோர்வடைஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு தயாராகக்கூடிய ஒரு நேரம், இது கேட்டோஜன் சொல்லுவாங்க. டெலிஜன் அப்படிங்கிறது உங்க வேர்கள் கம்ப்ளீட்டா ரெஸ்ட்டுக்கு போயிடும். அந்த நேரத்துல வேர் சும்மா இருக்குமே தவிர முடி அங்க வளராது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆனோஜன் முடி வளரக்கூடிய பருவம், கேட்டோஜன் அப்படிங்கிறது ரெஸ்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு பருவம் உங்களுடைய வேர்கள், டெலிஜன்ங்கிறது ரெஸ்ட் எடுக்கிற பருவம். அப்ப டெலிஜன்ல முடி இருக்காது. அப்போ எந்த அளவுக்கு ஆனோஜன் ஃபேஸை பெருசாக்குறோமோ அந்த அளவு உங்களுக்கு முடி ரொம்ப காலத்துக்கு உங்க தலையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கிட்டத்தட்ட உங்களோட ஆன்சரே பண்ணிட்டேன். மினாக்சிடிலுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆனோஜன் ஃபேஸை பெருசு பண்றது, அவ்வளவுதான். இது என்ன பண்ணும்? ரொம்ப சிம்பிள். உங்களுடைய வேர்களுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதிகப்படுத்தி கொடுக்கறதுனால உங்க முடியுடைய ஆனோஜன் ஃபேஸ் கூடுது. இந்த வேலையை தான் மினாக்சிடில் பார்க்குது. அப்ப இது 2 விதமா போடுறாங்க. ஒன்னு டேப்லெட்டா போடுறாங்க, அதுல பிரச்சனை இல்லை. டேப்லெட்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெயின் பர்பஸ் ஹேர் லாஸ்க்காக எடுத்துக்கிறீங்க, சைடு எஃபெக்ட்டை யோசிக்கல அப்படின்னா மினாக்சிடில்ல ஓரல் டேப்லெட் சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். ஆனா மினிமம் சைடு எஃபெக்ட்ல, ரொம்ப கம்மியான சைடு எஃபெக்ட்ல ரிசல்ட் பார்க்கணும்னா டாபிக்கல் மேல நீங்க தலைக்கு மேல யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நீங்க பயன்படுத்த முடியும். சின்ன சீரம் மாதிரி இருக்கும், எங்க பால்ட் ஆகுதோ இல்லை எங்க ஹேர் லாஸ் ஆகுதோ அங்க நீங்க தலையில ஸ்கேல்ப்ல படுற மாதிரி மசாஜ் கொடுத்துட்டீங்கன்னா ரிசல்ட் சூப்பராகவே இருக்கும். பட் யார் ரிசல்ட் சூப்பரா இருக்கும் அப்படின்னா, மினாக்சிடில் பாட்டில் இருக்கும்போது அது ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்காது. தட் மீன் மினாக்சிடில் சல்ஃபேட்டா அது மாறி இருக்காது. உங்க தலையில மினாக்சிடில் அப்படிங்கிற அந்த சீரம் இருக்குல்ல, நீங்க போடுறீங்களா மெடிசன், அது மினாக்சிடில் சல்ஃபேட்டா மாறினா மட்டும்தான் உங்களுடைய ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி வேர்களுக்கு தேவையான ரத்தத்தை கொடுத்து சரி பண்ணி முடியின் வேர்களை வளப்படுத்தி ரிசல்ட் உங்களுக்கு சூப்பரா தர முடியும். ஒருவேளை மினாக்சிடில் அப்படிங்கிற விஷயம் மினாக்சிடில் சல்ஃபேட்டா மாறலன்னா நீங்க மினாக்சிடில் நான் ரெஸ்பாண்டர்ஸ். மினாக்சிடில் தலையில நீங்க பயன்படுத்தும் போது மினாக்சிடில் சல்ஃபேட்டா மாறிட்டுனா நீங்க ரெஸ்பாண்டர், ரிசல்ட் வந்துடும். பயன்படுத்தி உங்க தலையில மினாக்சிடில் சல்ஃபேட்டா மாறலன்னா நீங்க நான் ரெஸ்பாண்டர்ஸ். உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வேணா கொஞ்சம் வரலாமே தவிர ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன் இப்போ எனக்கு
மினாக்சிடில் சல்ஃபேட்டா மாறல. இதான் கேள்வி. நம்முடைய ஸ்கேல்ப்ல நீங்க மினாக்சிடில் அப்படிங்கிற சொல்யூஷனை பயன்படுத்தின உடனே சல்ஃபோ டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து தலையில சுரக்கும். அது சுரந்தா மட்டும்தான் மினாக்சிடில் சல்ஃபேட்டா மாறி ஆக்டிவ் ஃபார்முக்கு வரும். ஒருவேளை அந்த என்சைம் சுரக்கல இல்ல ரொம்ப கம்மியா சுரக்குன்னா உங்க மினாக்சிடில் சல்ஃபேட்டா மாறாது, உங்களுக்கு ரிசல்ட் வரப்போறது கிடையாது. சரிங்க சார். இப்போ இந்த சூழலை நான் இருக்கேன்னா நீங்க இருக்கீங்கன்னா என்ன பண்றது? நீங்க எப்படி தனியா இல்லை, ஒரு 100 பேர் மினாக்சிடில் பயன்படுத்தினாங்கன்னா அதில் நான் ரெஸ்பாண்டர்ஸ் ஒரு 30லேருந்து 20 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு மேஜராக இந்த பிரச்சனை இருக்குது. மினாக்சிடிலுமே ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் தரக்கூடிய வாய்ப்பை அது இழக்குது உங்களுக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம்? அப்போ மினாக்சிடில் அதோடைய ஆக்டிவ் ஃபார்மாக மாற்றுறதுக்கு சல்ஃபோ டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் உங்கள் தலையில் சுரக்கிறதுக்கு தேவையான பூஸ்டர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக தாராளமாக உங்களுக்கு அதை பூஸ்டப் பண்ண முடியும். அது போக மினாக்சிடில் நீங்க பயன்படுத்தும் போது மைக்ரோ நீடிலிங் சொல்லக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. சின்ன சின்ன அந்த குச்சா இருக்கும். ஸோ தலையில வந்து சின்ன சின்ன காயங்களை அது ஏற்படுத்தும். அதை கம்பைன் பண்ணி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து 400% கூடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பயன்படுத்தியுமே உங்களுக்கு மினாக்சிடில் பெரிய ரிசல்ட் தரலங்கிற பட்சத்தில் ஒரு 3-4 மாசம் வரைக்கும் கம்பல்சரி பயன்படுத்தி பாருங்க. அந்த 4 மாசத்துக்கு அப்புறமும் ரிசல்ட் வரலன்னா மினாக்சிடில் நீங்க ஸ்டாப் பண்றதா ஒரே வழி. என்னுடைய ஹெவி ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நீங்க மினாக்சிடில் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போதும் சரி, மினாக்சிடில் ஸ்டாப் பண்ணும்போதும் சரி, தயவு செய்து அதுக்குண்டான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, டெர்மட்டாலஜி முடிச்சிருப்பாங்க. அந்த டாக்டர்ஸ்ட்ட கேட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றது, ப்ராக்ரஸ் பண்றது, ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மினாக்சிடில் உங்களுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா அதை தாண்டி ட்ரீட்மெண்ட் நீங்க என்னலாம் பண்ணலாம். லைட் தெரப்பின்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அது என்ன பண்ணா உங்களுடைய ஹேருடைய ஃபாலிக்கலை அந்த ரெட் லைட் வந்து தூண்டின்னு சொல்லப்படுது. அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். காஸ்ட் எஃபெக்டிவான முறையும் கூட. இன்னொன்று, உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுதுன்னா மேஜர் ரீசன் வந்து டிஹெச்டி உங்க உடம்புல அதிக அளவா சுரக்கலாம். அந்த டிஹெச்டிங்கிற விஷயம் தான் உங்களோட வேர்களை சுற்றி படிஞ்சு ரத்த ஓட்டத்தெல்லாம் பிரச்சனைக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அப்போ அந்த ரத்த ஓட்டத்தை தடுக்கக்கூடிய டிஹெச்டியை குறைக்கிறதுக்கு டிஹெச்டி பிளாக்கர் இருக்கு. அதுக்கு பேர் ஃபினஸ்ட்ரேட் சொல்லுவாங்க. பட் அந்த டேப்லெட்டுமே ஹெவியான சைடு எஃபெக்ட் தரக்கூடியது. அதை ப்ராப்பராக கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை. ஏனதான் எடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. ஸோ அதே மாதிரி மெடிசனுக்கு போறா இருந்தாலும் டாக்டருடைய மேற்பார்வையில் போறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இதுதான் கடைசி ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு மினாக்சிடில் பயன்படுத்தியும் உங்களுக்கு எதுவுமே பெருசா இல்ல, ரிசல்ட் வரல, ரெட் லைட் தெரப்பி பயன்படுத்தும் ரிசல்ட் வரல, இதுதோ பயன்படுத்திட்டீங்க ஒண்ணுமே இல்லைன்னா கடைசியா நல்ல ஒரு கிளினிக்ல ரிவ்யூ பாசிட்டிவா இருக்கிற கிளினிக்ல கூகுள் ரிவ்யூலாம் செக் பண்ணிட்டு பெட்டரா இருக்காங்கன்னா அங்க போய் ப்ராப்பரா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதா உங்களுக்கு ஒரே வழியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நான் மினாக்சிடில் பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இன்னமுமே இந்த டீடைல் இந்த ரிசர்ச் பேப்பர்ல ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோல மினாக்சிடில் பத்தி நிறைய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, தாராளமா ஆன்சர் பண்றேன்.